கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வச்சுப்பா, நம்பியூர். அப்படியா, சரி. நீ தானே கல்லக்கா கொண்டு வந்த, உள்ள இருந்து எடுத்துட்டு வாங்கிட்டு பார்ப்போம். அதனால கருப்பசாமி, எனக்கு உடம்பு தொந்தரவு எப்பத்தான் சரியாகும், சித்திரை ஒன்று பிறக்கட்டும், அதுக்குள்ளே உனக்கு முழுசா முக்கால்வாசி சரியாயிடுச்சு, கொஞ்சம் நெருக்கி இன்னும் கொஞ்சமும் சரியாயிடும். அதுக்கப்புறம் மருத்துவ செலவு இல்லாத வரையும் நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து, அதே போல் இந்த டைம் வெள்ளாமையில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து, நான் அதே போல் எதுக்கும் பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். இங்கே வாப்பா. அதனால கருப்பசாமி, நீ கேட்டது போல் உனக்கு மருத்துவ செலவும் வராது, குடும்பத்தில் சிக்கலும் வராது. இந்த டைம் வெள்ளாமையிலையும் உனக்கு நல்லபடியாக கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். முந்தானி இப்படி நான் கூடவே வந்துடுறப்போ இதை 4 மூளைக்கு அறுத்து போட்டுரும். தடை இல்லாமல் நான் கருப்பசாமி அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக வெள்ளாமையும் கொடுத்துறேன், நோய் நொடி இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். உனக்கு பக்கத்தில் சீக்கிரம் அந்த இடத்தையும் உனக்கு அமைச்சு பேச்சு வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்ச போதும்ல, ஓடே வரம்போ காட்டில் 4 பக்கம் அறுத்து போட்டுரும். அதுக்கு உண்டான வேலையை அதுக்கப்புறம் பாரு, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் சொத்து வரணும், பத்திரம் வரணும், 2 வந்துடும். சொத்தும் வந்துடும், பத்திரமும் வந்துடும். அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஆனால் அந்த சொத்து வந்துடும், பத்திரம் வந்துடும் அப்படின்னா நம்ம சொல்கிற காலம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்ததுன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்துடலாம். ஒரு 7 மாத காலம் பொறுமையாக இருக்கணும்ப்பா. அது கூட 2 கெட்டாப்போ ஒரு பிரச்சனை உருவாக்குவேன், சரியா? அதுக்கு பிரச்சனை உருவாகும் போது அதில் ஆட்டோமேட்டிக் உனக்கு வர வேண்டியது தானாக தேடி நம்மளால் ஒரு காரியமாகிற மாதிரி உருவாக்குவேன். நீ போய் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி அமையும். அப்போ அதுக்கு உண்டான பத்திரம் தானாக வெளியில் வந்துடும். அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி நமக்கு சொத்தும் பங்கெல்லாம் பிரிக்கும் போது யாருக்கு ஏமாற்றாமல் நமக்கு வர வேண்டியது வந்தால் போதும்ல, வந்தும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா. மொதல் பத்திரம் நான் சொல்லி முடிச்சிடறேன். மொதல் பத்திரம், சரியா? அதுக்கப்புறமா நமக்கு வர வேண்டியது, அதுக்கப்புறமா நகையை பற்றி அப்புறம் பேசுவோம். ஒவ்வொன்றா முதல்ல வாங்கிடுவோம். அதனால கருப்பசாமி நகைக்கு முழு கேரண்டி சொல்ல முடியாது, இந்த 2க்கும் முழுசாக கேரண்டி தான். அதனால் முடியும் அப்படின்னா அந்த நகையை உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன், சரியா? அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இதை 7 மாதத்துக்கு யாரும் கைப்படாமல் வச்சுக்க. அதே போல் கருப்பசாமி, அமாவாசை பௌர்ணமி எனக்கு பால் மாலை பாட்டில் பால் இதை 3 எனக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துரு. நீ கேட்டதை போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் உனக்கு வாங்கி கொடுத்துறேன், சரியா? நான் கருப்பன் கூடவே வந்துடுறப்போ இதை பாங்கா வச்சுக்க. இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நான் கூடவே வரப்போ பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்ப்போம். ஜந்த ஊருப்பா. கருப்பசாமி மறுபடியும் அந்தியூர் வச்சுப்பா. அந்தியூர் கருப்பசாமி, நாளையிலேருந்து உனக்கு தொழில் மந்தமாக இருக்கிறது சுறுசுறுப்பாயிருக்கு. மந்தமாக இருக்கா இல்லையா? ரொம்ப மந்தமாக இருக்குது. அதனால் நாளையிலேருந்து உனக்கு சுறுசுறுப்பாயிரும்டாமான்னு. அதே போல் நமக்கு வர வேண்டிய சொத்து அதே வக்கீலை வச்சு பேசு. அதுலேயே உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி சீக்கிரமாக ரிசல்ட் வந்துடும். அதுலேருந்து அப்படி வந்தால் போதுமா? அதுக்கு தான் சொல்கிறேன். அதே வக்கீலை உனக்கு நான் பார்த்துக்கிறேன். போய் காலைல வந்துடுவான். போய் பார்த்து காலில் வந்துடுவான். கடைசியாக சொன்ன வக்கீல் தப்பா. அதனால் அவனை வச்சு நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிரும். அதே போல் கருப்பசாமி நாளையிலேருந்து தொழிலும் உனக்கு தடங்கள் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் 2 நாளைக்கு அங்கே நிலவாசப்படியில் அறுத்து வச்சிரு. எங்கே? 2 நாளைக்கு உனக்கு பழைய நிலைமைக்கு வேலை வந்துடும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக தொழில் ஓட்டி கொடுன்னு உங்கள் கல்லாப்பட்டியில் வச்சுக்க. நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன்ப்பா. அவர்கிட்ட போய் பேசினா அது இப்போதைக்கு பேச வேணாம்ப்பா, சரியா? இதை வச்சுட்டு வா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு போ. அதுக்கப்புறம் ஒரு முயற்சி பண்ணி கொடுக்கும். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு சேடர் வளையம் போயிடுச்சுப்பா. கருப்பசாமி, ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? வியாழக்கிழமை. அதில் சீக்கிரமாக உனக்கு முடிச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம், சரிப்பா. அதே போல் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே போல் எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி, அதே போல் உனக்கு தொழிலும் ஓட்டி கொடுத்து, அதே போல் நல்லபடியாக கருப்பை 4 பேருக்கு போல் அமைச்சு கொடுத்து, இது முடிஞ்சதையுமே உனக்கு பட்டாவும் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல? கருப்பசாமி பட்டாவும் சீக்கிரமாயிரும், வாய்தாவிலும் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன். நல்ல பிள்ளையா
நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் தொடாவி பிடிச்சி கொடுத்துருவேன். அதே போல் மகளுக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு குழப்பம் கண்ணுக்கு வர மாதிரி தெரியுது, அதனால் இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பனை உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா, நான் அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வாரம் என்ன வந்து பார்ப்போம். இன்னொரு முயற்சி இருக்குது, அதுலேயும் நம்ம வெற்றி பெறுற மாதிரி உனக்கு அமைச்சு தரப்போம். சரியா? ஓட்டலாம். அதனால் கருப்பசாமி பேருக்கு தான்ப்பா ஓட்டல். அதில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு எதுவுமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது, அப்படி தானே? அதில் வருமானம் அப்படின்னுட்டா வருமானம் இல்லை. அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி போட்ட முதல் வியாபாரம் மாதிரி தான், அதுவும் என் கண்ணுக்கு தெரியல. அதனால் உனக்கு போட்ட முதல் வியாபாரமும் பண்ணி கொடுத்து கடனையும் கட்டி அந்த இடத்துல உனக்கு ஜெயிக்க வச்சா போதுமா? போய் காலில் விட்டுருவோம். இருக்கிற இடத்துலையும் சிக்கல் இல்லாமல் கருப்பன் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால் இருக்கிற இடத்துலையும் சிக்கல் இல்லை. அதே மாதிரி உனக்கு ஹோட்டல் தொழிலும் உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து நீ கேட்டது போல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சா போதுமா? கிட்டவா, அதுதான் சொன்னேன். இப்போ அந்த இதில் இடைஞ்சதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதையே அந்த இடத்துல 4 அறுத்து போட்டுரு. சரியா? இதை கொண்டுட்டு போய் நீ கேட்டது போல் கல்லாப்பட்டியில் ஓட்டுரு. நாளையிலேருந்து ஓரளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு, அதுலேருந்து உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுக்குறேன்ப்பா, கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி அப்படியாப்பா? எல்லாரும் மறுபடியும் காலில் விழுப்பா. கருப்பசாமி பால் வியாபாரம் யாருப்பா? கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி நமக்கு ஒரு சில சிக்கல் எல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த சிக்கல் எல்லாம் படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்து ஓரளவுக்கு உனக்கு சரியாக வச்சிருப்பனே. எப்படி இருக்கு? எல்லாம் தீர்த்தாச்சு. அதனால கருப்பசாமி உனக்கு வாழ்க்கையை மட்டும் கருப்பசாமி ஜெயிக்க வச்சா எல்லா பிரச்சனையும் நமக்கு தீர்ந்துருச்சு, அப்படித்தானே? அதையும் உனக்கு ஜெயிக்க வச்சிடறேன்ப்பா, போய் காலை விட்டு ஓடு. சரிப்பா. அதே போல கருப்பசாமி வாழ்க்கையிலையும் நல்லபடியாக ஜெயிக்க வைக்கிறதுக்கு என் சித்திரை திருவிழா முடிஞ்சு வைகாசி உறக்கும் போது உனக்கு 4 நேரமும் குறித்து கொடுத்துறேன். அந்த டைமில் உனக்கு சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு தரேன். விவசாயத்திலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை அமைச்சு அந்த சிக்கல் எல்லாம் உனக்கு தீர்த்துருங்க. இன்னமும் எந்த பிரச்சனையும் வராது, அப்படிதான் போதும்ல? ஒன்று நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டாங்க. இதை கொண்டுட்டு போய் ஒன்றை பாங்காக வச்சுக்கப்பா. நான் கருப்பன் கூடவே வந்துடுறோம். சரியா? பௌர்ணமிக்கு என்ன வந்து பார்த்துக்கேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்தல கோபி வச்சுப்பா. கோபி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்தல நம்ம நினச்சது போல நமக்கு லோன் அமைஞ்சு வந்துடுமா? இந்த மாதம் கிடைச்சிடும். சரியா? அதே மாதிரி அந்த கெடுதல் எல்லாம் நிறையா இருக்கா? 3/4 போயிடுச்சுப்பா, இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதையும் கருப்பசாமி உனக்கு முழுசாக சுத்தம் பண்ணி அதே மாதிரி வெள்ளாமையிலையும் உனக்கு நல்லபடியாக நீ பண்ணுற வியாபாரத்துக்கும் நல்லபடியாக கருப்பன் கூட இருந்து நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றினா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி சரிப்பா, பணம் அப்படிங்கிறதுல நாளையிலேருந்து உனக்கு அந்த ப்ராப்ளமே வர்றதுக்கு இல்லாமையும் கடன்காரனோட தொல்லையும் படிப்படியாக குறையிற மாதிரியும். அதே போல் கருப்பசாமி வாங்கிட்டு ஒருத்தன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். அதனால் அவனுக்கும் ஒரு முடிவு பண்ணி நான் கருப்பசாமி எல்லாரும் போல் உனக்கு அந்த வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு என் திருவிழா முடிஞ்சிடணும். ஆடி அமாவாசை அதுக்கு முன்னாடி வந்து அந்தந்த தேவைக்கு எல்லார்த்தையும் வாயடைச்சிடலாம், வருமானத்தை கொடுத்துட்றேன். லோனும் வாங்கிடலாம். சிக்கலெல்லாம் உருவாக்கி முடிச்சு ஆடி முடிஞ்சு ஆவணி புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி உறக்கணும். ஐப்பசி 1ஆம் தேதி வர்றதுக்குள்ளே நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அப்போத்தே உன் வாயில் வரும். அந்த வரைக்கும் நான் கருப்பசாமி வேணுங்கிறது அந்தந்த தேவைக்கு அப்பப்போ. இப்போ பசிக்குது, இப்போ சோறு கொடுத்துருவேன். அந்த மாதிரி உனக்கு சீக்கிரமாக தீர்த்து அடுத்தவங்ககிட்ட கை கட்டி நிற்கிறதுக்கு இல்லாமல் கருப்பு உருவாக்கினா போதும்ல, நான் கருப்பு உருவாக்கி தருவோம். இதை பாங்கா வச்சுக்க. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஆமாப்பா, 2வது மகனுக்கு திருமணம். அதில் முதல் மகனுக்கு திருமணம் பண்ணி வேலையும் அமைச்சு கொடுத்தாச்சு, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி 2வது மகனுக்கு ஒரு திருமணத்தை நல்லபடியாக அதே மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு பிரச்சனை தேர்ந்துச்சு அப்படின்னு என்னை பார்க்க வந்திருக்கேன். அதனால் கருப்பசாமி நீ நினச்சது போலயே நான் கருப்பசாமியை பொங்க வச்சுட்டியா? வச்சாச்சு. அதை நான் கருப்பை ஓடி போய் பார்த்தேன். அதனால் சீக்கிரமாக தொலாவி பிடிச்சிடலாம். அதனால் சித்திரை 13ஆம் தேதிக்கு மேலே ஜாதகம் தொலாவிட்டு வரேன். சரியா? வைகாசி கடைசிக்குள்ளேயே பேசிடலாம். ஆக மொத்தம் சித்திரை 13க்கு மேலே ஜாதகம் வரும். வந்தால் உனக்கு பிடிச்சது அப்படின்னா என்னை கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கணும். சரியா? நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா, இது ஆகுமா ஆகாதா, இதை மட்டும் கேளு. அதனால் எல்லாம் ஒத்து வரும். சம்மந்திக்காரி தான் பிரச்சனை பண்ணுவா. அந்த மாதிரி ஒரு இடம் வரும்.
அதனால் கவனம் இல்லாமல் நீ உள்ளே வந்து பூந்துடக்கூடாது. அதனால் எல்லாம் பார்த்து வச்சுட்டு பிடிச்சதுன்னா என்ன கேளு, சரியாக வரும் அப்படின்னு நான் சொன்னால் அதில் இறங்கிப்பார். அப்படி இல்லைன்னா அதை லூஸில் விட்டுரு. அடுத்து நான் கருப்பசாமி வர்ற தீபாவளிக்கு தலை நோம்பி கும்பிட்றதுக்கு நான் உன்னோட இருப்பிடத்துக்கு மருமகளை கூப்பிட்டு வந்துடுவேன். எடுத்த வாக்கு மாதிரி இதையும் அமைச்சு கொடுத்துறேன். இந்தா அது வரைக்கும் யாரும் கைப்படாமல் வச்சிடும். அதே போல் மகனுக்கு இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. சரியா? இதை கொண்டுட்டு போய் கடைக்கு கொடுத்துரு. நல்லபடியாக வியாபாரத்தையும் கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியாக அமைச்சு கொடுத்துறேன். சரியா? 15 நாளைக்கு ஒருக்க என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும். நான் கருப்பன் கூடயே வரேன் பார்ப்போம். இப்போ திருமணம் ஆகணும்னு கேட்டிருக்கீல்ல, அவனுக்கு ஒன்றை கொண்டுட்டு போய் நீ கேட்டது போல் பெரியம்மானுக்கு கொடுத்துரு. அப்படியா? இதை மட்டும் 4 அறுத்து போட்டிருப்பான். சரியா? பழையபடி எல்லாம் இன்னொரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்து வர்ற மாதிரி உருவாக்கி கொடுத்துருவோம் கூடயே வரம்போ. அப்படியா? கருப்பசாமி மாடி தண்டுக்கரம்பளையம் வச்சுப்பான். அதனால கருப்பசாமி ஓடிப்போய் உங்கள் அட்டுமனையை சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் ஒரு தூதாள் தண்டமனை. அது நீ காட்டினது ஒரு தூதாள் தான். அப்படிங்கிறதுனால எப்படி தப்பித்தவரி மேலே ஏறிட்டு என்ன பண்ணுறது? நீ பாதுகாப்பு பண்ணுறதுக்கு அவங்க உஷாராக இருக்காங்களாம். அதனால கருப்பசாமி அங்கே ஒன்று இறங்குனா தான் நம்மளுக்கு ஒன்று உருவாகும். சரியா? அப்படிங்கிறதுனால இன்னமும் கொஞ்சம் விரை செலவு வரும். வந்தால் மட்டும்தான் ஒன்று அங்கே போகணும், ஒரு மங்கலியாக அங்கே இறங்கினா மட்டும்தான் ஒரு வாரிசு உருவாகும் அப்படின்னு இருக்குது. அதில் உனக்கு ஒரு ஆட்சேபணம் இல்லையே? நான் தண்டமான சொன்னேன், உனக்கு வந்து ஒன்று மங்கலியாக இறங்கணும் அப்படின்னா நமக்கு யாருக்கு இறங்கணும்னு உனக்கே தெரியும். யாருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கதவை தட்டுறது 6ஆம் யார் தட்டுறான்னு தெரியாது. ஆக மொத்தம் கதவை தட்டுறான்ல. அதனால கருப்பசாமி அதனால வந்துட்டு நம்மளை அங்கே இருக்கிறதுக்கு விடக்கூடாது, துரத்திடணும். அதனால பேக்ரவுண்டு யாருமே இல்லை, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. அதனால 2 ஒன்று பண்ணி சொத்தும் மாற்றி ஏமாத்திடணும். அதே மாதிரி அங்கே இருக்கிறதுக்கும் விடக்கூடாது. அதே மாதிரி யாருக்கு கல்யாணம் பண்ணனாலும் அவங்களுக்கு வாரிசு இருக்கக்கூடாது. இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுறான் பற்றியா? அவனுக்கு கருப்பசாமி ஏறி நெஞ்சு மேலே மிதிச்சன்னா அதுக்கப்புறம் இங்கே வாரிசு உருவாயிடும். அதுதான். அதனாலதான் உனக்கு தூதாள் ஒரு ஆள் வந்திருக்குது. அந்த தூதாள் உங்க அண்ணுக்கு சிக்கிருச்சு, அவ்வளோதான். அதனால நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்து, அதனால உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து, அதே மாதிரி பெத்தவ பெரும் பிரச்சனை பண்ணுறான். அப்படித்தானே? அவளுக்கு வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னா, உன்னைய பார்க்கணுமா, பார்த்துக்கிறேன், எல்லாம் பண்ணிக்கிற, ஆனால் நமக்கு வர வேண்டியது அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணு அப்படின்னு பேசு. சித்திரை முடியறதுக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு வந்துடும். அப்படியா? அப்போ அதை முடிச்சுட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். சரியா? அதை மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பான். ஆனால் சித்திரை முடியறதுக்குள்ளே இதுக்கு ஒரு ஃபைனல் பண்ணிடலாம். நீ அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. அதனால பெத்தவ குறுக்காட்டினாலும் சரி, பார்க்க வேண்டிய கடமைக்கு நான் பார்த்துக்கிறேன், வர வேண்டியதும் வந்துடணும் அப்படின்ட்டு இது யாரும் கைப்படாமல் வச்சுக்க. சரியா? இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். இதை வந்து உன்னோட எல்லையில் 4 பக்கம் அறுத்து போட்டு இப்போ இருக்கிற இடத்துல நீ கேட்டதை போல நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? இதை தனியாக வச்சுக்க. அதுக்கிட்ட இப்போ இதை தனியாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அது தனி. 2 பேர்த்துக்கு ஆளுக்கு 2 பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. எந்த இடத்துல இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி ஜெந்த ஒருப்பா. கருப்பசாமி மறுபடி திருச்செங்கோடு வச்சுப்பா. திருச்செங்கோடு சரி. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. பார்த்ததில் பேத்திக்கு வந்து இன்னும் உடல்நிலைகள் அப்பப்போ ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த தொந்தரவு இல்லாமல் கருப்பசாமி எனக்கு காப்பாற்றி கொடுத்து, எல்லாரும் போல கருப்பசாமி என்னையும் பேத்தியும் நல்லபடியாக வச்சுருக்கணும். கண்டிப்பாக பேத்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துட்றேன். நான் கொடுக்குறேன், நீ உள்ளுக்கு கொடுத்துரு. ஆடிக்கு மேலே தான் மாற்றம் வரும். சித்திரை 1க்கு மேலே கொஞ்சம் ஒரு சிம்டம் மட்டும் தான் தெரியும். ஆனால் மாற்றம் வரணும் அப்படின்னா ஆடிக்கு மேலே தான் வரும். அது வரைக்கும் நீ பொறுமையாக இருந்த அப்படின்னா நம்ம நினச்சது கூட எல்லா பிள்ளைகளாட்டமும் அவளையும் மாற்றி உனக்கு உருவாக்கி அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் நான் கருப்பசாமி கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன்ப்பா. இதை கொண்டு போய் வாகனத்துக்கு கொடுத்துரு. வாகனத்துக்கு ஒன்றை எல்லாரும் உள்ளுக்கு சாப்பிட்றோம். நீயும் உன்னோட கணவரும். உன் மகன் எங்கே இருக்கான்? அதனால் உன்னையும் உன் கணவனும் ஒன்றை சாப்பிட்றணும். ஒன்றை பாங்காக கொண்டு போக சொல்லு. எந்த சிக்கல் இல்லாமல் வாகனத்தையும் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து
சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமா? அதே மாதிரி மகன் நினச்ச வேலை நமக்கு இன்டர்வியூ போனதுக்கே கிடச்சிருமா? கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவேன், கவலைப்படாமல் இருக்க சொல்லு. பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்தல பல்லடம் வச்சுப்பா. பல்லடம் எப்படியோ பழைய ஸ்டாக்கெல்லாம் எனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்து அந்த ட்ரம்மெல்லாம் வியாபாரம் பண்ணணுமா. அதனால கருப்பசாமி எனக்கு ட்ரம் வியாபாரம் பண்ணிடலாம்ல. அதே போல் இடத்துக்கு வந்து இப்போ தான் கேட்டுட்டு இருக்கிறேன் ஒவ்வொருத்தன். அதே போல் நல்ல ரேட்டுக்கு எனக்கு விற்று கொடுக்கணும், விற்று கொடுத்துட்றேன். அதே போல் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையும் கருப்பன் கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்ப்பு போலையே உனக்கு எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை எல்லாரும் மதிக்கிற மாதிரி உனக்கு அந்த இடத்தையும் விற்று கொடுத்து, அதே போல் கருப்பசாமி உனக்கு வியாபாரமும் பண்ணி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். வியாபாரம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 11 நாள் அதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வியாபாரம் பண்ணிடுவான். அதே மாதிரி சீக்கிரம் விற்கிறது உனக்கு சீக்கிரமாக உனக்கு விற்று கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதும்ல. கிட்டவா இடத்துல ஒன்று, தொழில் பண்ணுற இடத்துல ஒன்று, 4 அறுத்து போட்டுரு. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நீதான் காப்பாற்றணும்னு எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கருப்பசாமி எந்த சிக்கல் இல்லாமல் நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். சரியா? பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துருக்கோம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்தில் பவானி வச்சுப்பா. பவானி எப்படியோ மனைவியோட சேர்த்தி வச்சிடணும், மனைவியோட சேர்த்தி வச்சிடணும்னு அம்மா வந்துருங்க. நீ உட்காருப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி இப்போ கொஞ்சம் அடங்கி இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரிஞ்சுது. தெரியுதா இல்லையா? தெரியுது. இருந்தாலும் கருப்பசாமி சேர்ந்து வாழணும், அதே மாதிரி அவள் புரிஞ்சு நடந்துக்கிட்டு வரணும். தேவையில்லாத வாக்குவாதமும் நான் அப்படித்தான் அப்படிங்கிற வார்த்தையை விட்டுட்டு ஒழுக்கமாக திருந்தி வரணும். அவ்வளோதானே? போய் காலை விட்டுவான். வேலைக்கு போக மாட்டான். அதனால் நான் கருப்பசாமி அதை நான் பார்த்துக்கிறேன். அதனால் கருப்பசாமி நான் கூட இருந்து அவளை புத்தியை திருத்தி சித்திரை 1ஆம் தேதிக்குள்ளே வர வைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இருந்தாலும் உனக்கு வேண்டி மன்றாடி உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா வைகாசி 20ஆம் தேதிக்குள்ளே செஞ்சது தப்பு தான் ஒடியாந்துருவான். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ எதிர்பார்த்தது வந்து எப்படியோ திருவிழாவுக்குள்ளே ஒன்று சேர்ந்தால் எல்லாம் இங்கேயே வந்துடலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அப்படி தானே? முடிஞ்ச வரைக்கும் நீ கேட்டது போலயே அமைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா வைகாசி 20ஆம் தேதி வர்றதுக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி கூட்டிகிட்டு வந்து உன்னோட இருப்படை சேர்த்திடுவேன். சரியா? அதுக்கப்புறம் வேலைக்கு போக மாட்டா, எகத்து தேவையில்லாத பேச்சும் வராது. கருப்பை நான் கூடவே வரேன்ப்பா. பௌர்ணமிக்கு நான் வந்து பார்ப்பேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர். ஆமாப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எப்படியாவது எந்த சிக்கல் இல்லாமல் தொழிலும் செய்யணும், அதே மாதிரி குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன்னோட தாய்க்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுக்கணும். எல்லா பிரச்சனையும் தீர்த்து கருப்பசாமி 4 பேருக்கு போல மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் கால் விட்டுவோம். அப்படியா? சரி. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை மீண்டும் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வந்ததில் உனக்கு சிக்கல் இல்லாமல் மருத்துவ செலவு இல்லாமல் உன்னோட தாயையும் காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக வாழ வச்சுறேன். கிட்டவா. இப்போ தொழில் செய்கிற இடத்துல நீ என்ன யோசனை பண்ணாலும் அவனுக்கு தெரியாது. அவனை வேணுமுனே வந்து வம்பிழுக்கிறானுங்க, வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் யாருக்கும் எதுவும் தெரியாது ரமானே. அதனால் அங்கே நினைக்கிறதும் இங்கே தெரியாது, இங்கே நினைக்கிறதும் அங்கே தெரியாது. அதான் கருப்பை நான் பார்த்துக்கிறேன். சரியா? 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. என்னடா வந்து தங்கி இருக்கிற பக்கம் அளவுக்கு அதிகமாக சாமி கும்பிட்றான், ஏதாவது ஒன்று கோயில்னு போயிடுறான் அப்படின்னு இருக்கிறவன் வேணுமுனே வம்புதான் இருக்கிறானே தவிர இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? அதனால் தொழில் நல்லபடியாக உனக்கு அமைஞ்சிடும். நல்லபடியாக இருக்கிற இடத்துல அமைச்சு கொடுத்துறேன். வருமானத்தையும் கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்தா போதுமா? மனசில் நினைக்கிறதுலாம் உப்புத்தானே சொன்னேன். நீ நினைக்கிறதும் தெரியாது, இங்கிருந்து அவன் நினைக்கிறதும் உனக்கு தெரியாது. அதுதான் உனக்கு முன்னாடி இப்போ சொல்லிட்டேனே. நீ அதைத்தான் சொன்னேன். உன்னைய வந்து ஃபாலோ பண்ணி ஒரு சில வேலைகளெல்லாம் வேணுமுனே வம்பிழுக்கிறான், அவ்வளவுதான். அதனால் நீ அதை பற்றியெல்லாம் பயப்படாத. நீ கனியை மட்டும் தேய்ச்சி குடிச்சிரு. அந்த இதுவும் இல்லாமல் நான் நிப்பாட்டி கொடுத்தேன். அப்படின்னு தான் போதும்ல. உடைய வரம்பு. கருப்பசாமி மறுபடியும் அங்கேரி பாளையம் வச்சுப்போ. அங்கேரி பாளையம். ஆமாப்பா. அப்படியா? சரி. கருப்பசாமி இடத்த மாற்றிடலாம், இடத்த மாற்றிடலாம். மரியாதை இல்லாத இடத்துல அங்கே என்ன வேலை உனக்கு? அப்படி தானே? அதனால் வம்பு கட்டாயமாக நீ அங்கே இருக்கணும்.
அதனால் நம்ம நினச்சதை போல வருமானம் நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்து எல்லாரும் போல நல்லபடியாக கருப்பை உனக்கு வாழ வச்சா போதும்ல. அதே மாதிரி கடனையும் கட்டி சந்தோஷம் பிரியமாக நிம்மதியாக கருப்பசாமி நான் உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். உனக்கு வேலையும் புது இடத்துல உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால இருந்தால் இருக்கலாம், போனால் போகலாம். என்ன பதில் வருது? இருக்கலாம், போனால் போகலாம். அப்படி தான் அங்கே பதில் வருது. அதனால் நீ கிளம்பலாம். அப்படி அவமானப்பட்டு அங்கே வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. கருப்பசாமி உணவை விட நல்ல இடமா நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதனால் நான் காட்டின பாதைப்பா, நீ காட்டின பாதை, அப்படி தானே? அதனால் என்றைக்குமே வந்தவனை திரும்பி பார்க்கணும். நம்ம பழக்கம் அப்படி இல்லை. அதனால் நீ உன்னால் முடிஞ்சது யாருக்கு நல்லது பண்ணணுமோ பண்ணிட்டு இல்லை, அவ்வளோதான். உனக்கு நல்ல இடமா நான் கருப்பசாமி நான் உனக்கு அமைச்சு தரேன். அப்படி அமைச்சா போதும்ல, போய் காலில் வந்துட்டோம். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு நல்லபடியாக நல்ல கம்பெனியை உனக்கு வந்து அடுத்த எண்ணி ஒரே ஒரு வாரத்தில் உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி யாருக்கிட்டும் ஏமாந்து நிற்காத அளவுக்கு கருப்பை உருவாக்கி கடனையும் கட்டி உனக்கு யார்கிட்ட என்னென்ன வாங்கணுமோ அத்தனையும் உனக்கு வசூலும் பண்ணி கொடுத்து நிம்மதியாக கருப்பை காப்பாற்றினா போதுமா? கிட்டவா. யாருக்கும் தெரியாமல் ஒரு சில வேலைகள் எல்லாம் பண்ணியிருந்தோம். அதையெல்லாம் யாருக்கும் தெரியாத மாதிரியே எல்லாம் உனக்கு நல்ல பேர் வாங்குற மாதிரி அமைச்சா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துருவா. அதானே உங்கள் கேள்வி? கண்டிப்பாக அதை நல்ல பேர் வாங்கிடலாம். ஒன்றை பாங்க வச்சுக்க, ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு, குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தாரு. ஒரே வரம்பு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்தில் மலுமச்சம்பட்டி வச்சுப்பா. அவனை மொண்டி கட்டுனா சரியாக போயிடும். அவனை மொண்டி கட்டுனா கட்டாயம் சரியாக போயிடும். அதுக்கு தான் அவன் சொல்லி கொடுக்கறது ஒரு பக்கம், இவன் கெடுக்கிறதாரு. அதனால அவனை மொண்டி கட்டுனா சரியாக போயிடும். மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்துடும். திருமணம் நடக்கிறதுக்கு இல்லாமையும் வீட்டுக்காரனை சொன்னபடி கேட்கறதுக்கு இல்லாமல் மாற்றி அமைக்கிறதும் எல்லாம் இவன் ஒருத்தன் தான். அதனால் நான் கருப்பசாமி தூண்டி முள் அங்கே போட்டோன்னா எல்லா பக்கமும் கொட்டம் அடங்கி போயிடும். அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக மகனுக்கு திருமணத்துக்கு நான் தொலாவி பிடிச்சி, அதே மாதிரி கணவரையும் குடும்பம் நம்ம குடும்பம்னு கண்டுக்கிற மாதிரி கருப்பசாமி மாற்றி உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக நிம்மதியாக வாழ்ந்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். எண்ணி 4 மாதம் முடியட்டும் மகளை. நான் 3 12 120 நாள். 4 மாதம் முடிகிறதுக்குள்ள இவனுக்கு பொண்ணும் வந்துடும். அதே மாதிரி இவனுக்கு எனக்கு வந்து அண்ணனும் தம்பிக்கும் இப்படி சிக்கலும் வந்துடும். உன் கணவனே சொல்லியிருக்கேன், இவன் பண்ணுறது தப்பு, இவன் ஆகாது அப்படின்னு அவனா வெளியில் வந்தால் தான் உண்டு. நீ எல்லாம் சொன்ன உன்னை பைத்தி காட்டின்ட்டுருவேன். அப்படி தானே? நீ சொன்னீங்கன்னா எச்சா பிரச்சனை பண்ணுவேன். அதனால உன்னை குடும்பத்தை கெடுக்கிறதும் அவன் தான். அப்படிங்கிறதுனால நீ என்ன பண்ணணும்? நீ எதுவுமே பேச வேணும். கருப்பசாமி எல்லாம் நீயே பார்த்துக்க. என்ன நடக்குது என்னங்கிறது நீ பார்த்து நீ முடிவெடுத்து எனக்கும் என் பையனுக்கும் என்ன நல்லது பண்ணணுமோ அதை மட்டும் நீ பண்ணு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என் பேரை சொல்லி இதை கொண்டு நலவாசப்படியில் கட்டிடு. சரியா? ஆமாம். இதை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நீ கேட்டது போல் 4 மாதத்தில் இப்போ டைம் குறிச்சிருக்கேன். பொண்ணும் அமைஞ்சிடும். அதே போல் கணவனும் திருந்தி அவன் 2 பேரும் வாக்குவாதம் பண்ணி எனக்கு அவன் வேணாம், நம்ம குடும்பம் தான் முக்கியம், இத்தனை நாள் அவன் பேச்சை கேட்டு தான் குடும்பமே போச்சு அப்படின்னு அவன் வாயிலேயே வரும். அவன் தானே இப்போ தங்க கட்டின்னு சொல்கிறான், இப்போ அவன் வாயிலேயே வரும். அதனால் நீ என்ன பண்ணுற? அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு கொண்டுட்டு வந்துடும். நீ மட்டும் அதை மட்டும் செய். உனக்கு அங்கே இருக்கிற பிரச்சனையும் அதை நான் பார்த்துக்கிறேன். இந்த 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துருவோம். கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி எலக்ட்ரிக்கல் கடையா? சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வருமானத்துக்கு என்றைக்குமே குறைவு வராதுரமான. அதனால் ஆர்டரும் புதுசாக ஆர்டரும் வந்துடும். அதனால் இன்னும் ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்க. அதனால் வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் மன உளைச்சல் மன குழப்பம் எதுவும் வராது. அதனால் 1 வாரத்துக்கு அப்புறம் 8 நாளைக்கு அப்புறம் எல்லாமே நல்ல செய்தி தான். சரி, அப்படி இருந்தால் போதுமா? போய் காலைல வந்துட்டோம். 8 நாளைக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்த்தது போல் எல்லாமே நல்லதாகவே நடக்கிற மாதிரி கருப்பை அமைச்சு கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமில்ல. கிட்டவா. வருமானத்துக்கு குறை வராது, எந்த இடைஞ்சலும் வராது. கருப்பை நான் கூடவே இருக்கேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒன்றை எல்லாரும் சாப்பிட்றணும். ஒன்றை கொண்டுட்டு போய் கல்லாப்பட்டியில் போட்டுருக்கு. புதுசு ஆர்டரும் வந்துடும். புதுசாக நமக்கு வேலையும் வந்துடும், வருமானம் வந்துடும். வாடகைச்சு அன்னைக்கு சொன்னதுக்கு மேலே பேசுனியா? இப்போதைக்கு விட்டுரு. இப்போதைக்கு விட்டுரு, மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? நான் கருப்பசாமி இவ்வளவு காலமாக இருந்துட்டேன். அவனை மன உளைச்சல் நீயும் ஆக வேணாம், அவனும் ஆக வேணாம்.
அப்படியே விட்டுரு. அதனால் அதில் இருக்கிற வருமானம் உனக்கு வேலையில் சேர்த்தி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, நான் கூடயே வரேன். 6 மாத காலத்துக்கு நீ மட்டும் வாய் தரக்கூடாது. வீட்டுக்குள்ளே திறந்தாலும் உன் மேலே பழி வரும், வெளியில் திறந்தாலும் உன் மேலே பழி வரும். எந்த பழி வர்றதுக்கு இல்லாமல் கருப்பை நான் பார்த்துக்கிறேன், கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் ஓனுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். அதனால கருப்பசாமி உனக்கு வேலையை வந்து அவனை மறுபடியும் திருப்பி அனுப்புனது நான் தான். யாரையா அவனை திருப்பி அனுப்புனது? முதலே அவனை ஆவாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் திருப்பி அனுப்புனேன். இன்னொரு டைம் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். அது ஏன்னு தெரியுமா? கணக்கு முடிச்சு அவன் பணம் தரமாட்டான். அப்படிங்கிறதுனால வேலையை முடிச்சு கொடுத்தா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் இன்னொரு வாய்ப்பு அவனே வந்து பேசுவான். பேசுனான்னா உனக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி கருப்பை நான் கூட இருப்பேன். எனக்கு நீ பணத்தை கொடுங்க, உனக்கு உண்டாதான் செஞ்சிடணப்பா அப்படின்னு நீ பேசுகிற. நீ பேசுன அப்படின்னா சரி பார்த்துக்கலாம், வா பேசுன அளவுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு முதல்ல அமௌண்ட்டு கொடுப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வாங்குற அளவுக்கு, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் கூட 4 5 இல்லைனாலும் கூட ஒரு 3 ரூபா அதில் வந்துடும். அதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறேன். சரியா? அடுத்தது வேலையில் சிக்கல் இல்லாத வேலையை அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு மேலே அவன் முறுக்கணுன்னா விட்டுரு, அதை நான் பார்த்துக்கிறேன். ஆக மொத்தம் வெளியில் நிற்கிற பணமெல்லாம் உனக்கு வசூல் பண்ணால் போதுமா? அதே மாதிரி புது புது வேலை கொடுத்தா போதும்ல? அதே மாதிரி மருத்துவ செலவு வராமல் இருந்தால் போதும்ல? போய் காலில் விட்டுவோம். சரிப்பா. அதே போல் மருத்துவ செலவும் வராது. அதே போல் நம்ம நினச்சது போல் வேலையும் புது புது வேலை ஆரம்பிச்சிடலாம். வெளியில் நிற்கிற பணத்தையும் கருப்பி உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மாற்றிடலாம். நல்லா மாற்றி நீ கேட்டு அதோட உனக்கு சீக்கிரமாக வசூல் பண்ணியும் கொடுத்துடலாம். இந்தா ஒன்றை பகுதி சாப்பிட்டு பாதி தேய்ச்சி குளிச்சிடு. ஒன்றை பாங்காக வச்சுக்க, உனக்கு மனக்குழப்பமும் வராது, எந்த இடத்துலையும் வராது. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி, சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுக்குற கிட்டவன். அதனால அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போப்பா, கூடயே வரணும்.